14/6/2025 தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இலக்கணம். இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க. நீங்கு நீக்கு. என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. அறு ஆறு. அறு வெட்டுதல். ஆறு நதி. வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. போ போனான். சென்றனர் வேர்ச்சொல்லை தருக. செல். நடப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. நட. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக. கூரை கூரை. கூரை வீட்டின் கூரை. கூரை புடவை. சேர்த்து எழுதுக. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். வட்டு கூட்டல் ஆடினான் என்பதனை சேர்த்து எழுதுக. வட்டாடினான். ஒருமை பன்மை பிழை. கன்று டேஸ் தலையை ஆட்டியது. தனது. கன்று தனது தலையை ஆட்டியது. பிரித்தெழுதுக. நெடுநாவாய். நெடுமை கூட்டல் நாவாய். பெயர் சொல்லின் வகை அறிக. கேண்மை. குணப்பெயர். கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிதல். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே. எத்திசையும் அப்படின்னா முற்றுமை. பெருந்தமிழனங்கே அப்படின்னா பண்பு தொகை. பிரித்தெழுதுக. கரியன். சரியாக பிரித்த தொடரை கண்டுபிடி. கருமை கூட்டல் அன். கீழ் வருவனவற்றுள் பண்பு தொகை அல்லாதவை எது? 2 மற்றும் 4. உகுநீரும் கண்ணீரும் பண்பு தொகை அல்ல. நெடுநீர் செந்நீருங்கிறது பண்பு தொகை. இலக்கண குறிப்பறிதல். செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. வயிற்றுக்கும். இழிவு சிறப்பும்மை. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். வாழை வாழை வாழை. வாழை அப்படின்னா மரம். வாழை மீன். வாழை இளம்பெண். கண்ணகி எனும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனை பெயரை தேர்ந்தெடு. பெறுபவன். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. மடக்கொடி அவ்வூர். மடக்கொடி அன்வழி தொகை. அவ்வூர் செய்மை சுட்டு. பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் முன்னின்ற மெய்த்திரிதல் என்னும் விதிகளின்படி புணர்ந்தது. செங்கதிரோன். கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினைமுற்றின் வேர்ச்சொல் கல். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனம் மனம் என்ற சொல்லின் பொருள் யாது? மனம் வாசனை. மனம் உள்ளம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. வாழை இளம்பெண். உலை பிடரிமயிர். அலை தயிர். வாழை சுரப்புன்னை மரம். 3412. பொருட்டன்று பிரித்து எழுதுக. உரிய விடையை குறிப்பிடுக. பொருட்டு கூட்டல் அன்று. பட்டியல் 1 உள்ள சொல்லை பட்டியல் 2 உள்ள பொருளுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. சொல் பொருள். தேநீர். தேயிலை நீர். முன்னாள். 3 நாள். தேநீர். தேன் போலும் இனிய நீர். முன்னாள். முந்தைய நாள். பிரித்தெழுதுக. நா தொலைவில்லை. நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. நோக்கினான். வேர்ச்சொல்லை தேர்வு செய். நோக்கு. பொருந்தாத இணையை கண்டறிக. மலர்கை. வினைத்தொகை. பெரு இச்சொல்லுக்கான வினைமுற்றை தேர்ந்தெடு. பெற்றான். கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. களம்பகம். குறிஞ்சி. குறுநகை. தோற்றம்.